எல்லோருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியான செய்தி. மை யூடியூப் சேனல் வெற்றிகரமாக 400 சந்தாதாரர்கள் மற்றும் 551 மணி நேரம் பார்க்கப்பட்டது மற்றும் 2,59,549 வியூஸ் பார்வையாளர்கள் மை யூடியூப் சேனல் மூலம் ஜிஎஸ்டி அப்டேட்ஸ், இன்கம் டாக்ஸ் அப்டேட்ஸ் மற்றும் ரயில் செய்திகள் மற்றும் ஜிஎஸ்டியில் லேட்டஸ்ட் தகவல்கள் ஆகியவற்றை பார்த்து மகிழ்ந்தார்கள். அவர்கள் கொடுத்த ஆதரவு காரணமாக தற்போது 4 முதல் 5 மாதங்களில் வெற்றிகரமாக 400 சந்தாதாரர்கள், 400 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் 2,59,549 வியூஸ் மற்றும் 551 ஹவர்ஸ் வாட்சிங் டைம் மை யூடியூப் சேனல் வெற்றிகரமாக இந்த சாதனையை செய்வதற்கு ஆதரவளித்த அனைத்து தமிழ்நாடு மற்றும் அகில இந்திய மக்கள் மற்றும் உலகமெங்கும் வாழும் அனைத்து மக்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தங்களது ஆதரவு மேலும் தொடர வேண்டும் என்பதுதான் இந்த காணொலி மூலம் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு ஜிஎஸ்டி சட்டம் இந்தியாவில் அறிமுகம் செய்யப்பட்டது. அது முதல் கிட்டத்தட்ட 55 ஜிஎஸ்டி கூட்டங்கள் முடிந்து பல்வேறு மாற்றங்கள் மற்றும் ஜிஎஸ்டி போர்ட்டல், ஜிஎஸ்டி நெட்வொர்க் என்று சொல்லப்படுகின்ற இன்ஃபோசிஸ் தொடர்ச்சியான மாற்றங்கள் மூலமாக ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அதன் மூலம் வரித்தொழில் செய்யக்கூடிய வரி ஆலோசகர்கள் மற்றும் ஜிஎஸ்டிபிக்கள், குறிப்பாக சில்லறை வணிகம் பார்க்கக்கூடிய அனைத்து வணிகர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்துகிறது. அதன் மூலமாக நாம் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், இது முழுக்க முழுக்க வணிகர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு ஜிஎஸ்டி சட்டமாக இருக்கிறது. குறிப்பாக வணிகர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த மை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. ஏனென்றால் இதற்காக தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கும் பல்வேறு ஊர்களுக்கும் சென்று ஜிஎஸ்டி கூட்டங்களை கலந்து கொண்டு அங்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள், அதன் மூலமாக அடுத்த கட்டங்களுக்கு சென்று தற்போது யூடியூப் சேனல் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. காரணம், தொடர்ச்சியான மாற்றங்கள். கிட்டத்தட்ட 11,000 ஜிஎஸ்டி அப்டேட்ஸ் என்ற பெயரில் மாற்றங்கள் செய்துள்ளார்கள் சட்டத்தில். இது தனியாக ஜிஎஸ்டி போர்ட்டலில் ஏகப்பட்ட மாற்றங்கள். இவற்றையெல்லாம் தாக்குப்பிடித்துக் கொண்டு வரி ஆலோசகர்கள், ஜிஎஸ்டிபிக்கள் தொடர்ந்து பயணித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆதரவளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்போம். இந்த காணொலி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் பட்டுக்கோட்டை ஆர் ரமேஷ்.